நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல். எனக்கு வீட்டுக்குள்ள பின்பக்கம் போனால் நிறைய புதினா நட்டு வச்சிருந்தது. நல்லா தள நட்டுருந்தது. சரி, அதை பறிச்சுட்டு வந்து ஒரு தொகையில் பண்ணலான்னு நினச்சேன். வீட்டுல வந்து எந்த மருந்தும் போடாமல் நான் பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வச்சோன்னே ஒரு புதினா இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அதில் இது மருந்து இருந்தாலும் நம்ம போடுறது இது வந்து ஒன்று காமிக்கும் போது தான் ஒன்று இதுவாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பெரும்பெரும் இலையாக வருது. ரெண்டாவது அந்த வாசனை பாருங்க, நல்ல காம்பு இதுவாக இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து அலசி வடிகட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சப்பாத்தி பண்ணலாம்னு நினச்சேன். கொஞ்சம் வித்தியாசமான சப்பாத்தி. அந்த சப்பாத்திக்கு இது சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குமேங்கிறதுனால அதை பறிச்சுட்டு வந்து அதில் எடுத்து அவங்ககிட்ட செஞ்சு காமிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தோஷம், இந்த புதினா அவங்ககிட்ட காமிக்கிறதுல. வீட்டில் காய்ச்ச எந்த இதுவாக இருந்துச்சு, பழமோ காயோ கீரையோ எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு திருள் இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா கைப்பிடியில் அளந்தீங்கன்னா ஒரு அரை கட்டாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கைப்பிடியில் நரக்க அளந்து இந்த புதினா அதுதான். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடியில் அரைப்பிடி கொத்தமல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கட்டில் 1/4 கட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு 5-6 பச்சை மிளகாய் மட்டும் அவரோட வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது கொஞ்சம் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. நான் எனக்கு கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பாக பிடிக்கும் எங்கள் வீட்டிலங்கிறதுனால பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது லேசாக வறுபடணும். இதுக்கு ஒரு 1/2 கப்பில் கொஞ்சம் கம்மியாக தேங்காய். புளி மட்டும் நான் சின்ன உருண்டை எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் அளவு. போட்டு பார்த்து அரைக்கும் போது திரும்ப தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துப்பேன். அளவான அதிகமாக இருக்காது, அதனால தேவைப்படுறது போது சேர்த்துக்கலாம். பட் இது அளவு அதிகமாக இருக்காது. பச்சை மிளகாய் டீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதோட ஒரு சின்ன துண்டு, ஒரு அங்குல துண்டுல கொஞ்சம் கம்மியாவே இஞ்சி, இதோட பெருங்காயம், பெருங்காயம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சாப்பிட்றவங்கனால இந்த இஞ்சிக்கு பதிலாக பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி அலசி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி அதோட கூட வீட்டில் பறிச்ச புதினா. இலைகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு, என்ன வாசனைங்க அது. இந்த காற்று வீசுகிற போதுதான் அந்த வாசனை அப்படியே ஒரு கமகமான இருக்கும். புதினா அவங்க கட்டு வாங்கினாலே அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு அந்த காம்பை நட்டு வச்சுருவோம். எவ்வளோ வருதோ வரட்டும், நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். இது தேங்காய் போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. தேங்காயும் போட்டாச்சு. இது ஒரு மேக்சிமம் 1 நிமிஷம். இது வந்து கொஞ்சம் இந்த புளி வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். புளியை அந்த கூதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் உப்பு கல்லுப்பு தான் தேவையான. இதை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். கூட மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த புதினா எல்லாம் எப்படி சுருங்கி இருக்கு பாருங்க. கொத்தமல்லி புதினா எல்லாம் சுருங்கியாச்சு, அவ்வளோதான். இது அப்படியே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அந்த சப்பாத்தி எப்படி போடுறதுக்கா இது ஆறுறதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு, அதை இதோட அளவு கொட்டிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இதுக்கு 1/2 கப்பு தலை தட்டி ரவை. இந்த ரவை இருந்தால் நல்லா இருக்கும் அது சப்பாத்திக்கு. அதே ரவை அளவே தேங்காய் துருவல்
நல்லா நைஸாக துருவணும் தேங்காய் துருவல். இது 1 2 கொஞ்சம் அந்த கலர் கருப்பாக அந்த தோல் விழுந்துட்டு எடுத்துடுறேன். அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சமாக. இதோட நம்ம மோர் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது தயிர் வந்து வீட்டில் மோர் நீங்கள் அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் தயிரை சிரிப்பிடுறேன். இதே இதில் ஊற்றி வச்சிடலாம். அதோட சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3 ஊற்றிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு தலை தட்டி ரவை, 1/2 கப்பு தலை தட்டி தேங்காய் துருவல், சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பச்சை மிளகா வந்து நான் ஒரு பெருசாக இருக்கிறதுனால ஒரு 1.5 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான உப்பு, இது ஆக்சுவலாக நான் ரொம்ப பழைய புத்தகங்களை இப்போ நிறைய தேடி எடுக்கிறேன். என்னோட புத்தகங்களை கொடுத்துட்டேன், கொஞ்சம் மீதியை வந்து தேடி எடுத்துட்டு இருக்கேன். அதில் நல்ல பழசு சிலதுக்கெல்லாம் வந்து அட்டையும் கிடையாது, முன்னாடியும் அட்டை கிடையாது, பின்னாடியும் அட்டை கிடையாது. அது எந்த வருஷம் எழுதுனதுன்னு தெரியாது, யார் எழுதுனதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து பேஜுக்கு பேஜ் இவங்க புத்தகம்னு போட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் நான் விடலை, கிழிஞ்சு போனதை தச்சு கிச்சு வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் எடுத்த இதில் வந்து ஒன் ஆஃப் த ரெசிபி இது. இதில் நம்ம ஆடடாக கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா தயிர் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும்னு. சில டிஷ் வந்து நம்ம எடுத்துட்டு அந்த பேஸ் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சேர்ந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் சில விஷயங்கள் பண்ணுவோம். அந்த வகையில் யோசிச்ச போது இதில் இஞ்சி பச்சை மிளகா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் சத்தம் வேகுவாக இருக்கிறதுனால இங்கே வச்சு நல்லா பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கு. இந்த பக்கம் தொகையிலும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய்யை தொட்டுக்கிட்டு ஒரு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். மாவும் பதமாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து இது கொஞ்சம் கனமாக போடணுங்க, ரொம்ப மெல்லிசாக போடுறது இல்லை, கொஞ்சம் கனமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது திரட்டணும். நெய் எடுத்து வச்சிடலாம், கை போட்டு அடுத்துக்கு விழுந்துட போகுது. நெய் ஊற்றுறதுக்கு நம்ம பிளேஸாக வேணும். இது ஆக்சுவலாக நல்ல பழக்கப்பட்டவங்க வந்து அடுப்பில் தோசைகள் மேலேயே வச்சு தட்டி பண்ணுவாங்களாமா. ஆனால் நமக்கு அது பழக்கம் இல்லை, அதனால நான் வந்து இதில் திரட்டிட்டு தான் பண்ண போகிறேன். ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டோட நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. நிறைய அந்த புஸ்தகங்களை பார்த்து பண்ணும்போது பழைய புஸ்தகங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ நேரில் கேட்பீங்க, அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்களா? எல்லாமே நீங்கள் புஸ்தகம் பார்த்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் பண்ணுறது கிச்சனுக்கு டெய்லி நம்மளே பண்ணுறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிறது, இந்த புஸ்தகங்களை பார்த்து பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்ப நாள் தொட்டு எனக்கு ஒரு வழக்கம் தாங்க அது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து காஞ்சிட்ருக்க கல்வி போட்டுடலாம். அது இருக்கட்டும். இது வெந்துட்டுருக்கும் போது இன்னொன்று திரட்டிடுறேன். இது 2 பக்கமும் திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய், இது நெய் எண்ணெய் அவரவரோட விருப்பங்க. நெய் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம். லேசாக நெய்.
அந்த தேங்காய்க்கு நெய் நல்லா இருக்குங்கிறதுனால நான் நெய் போட்டிருக்கேன். அது நல்லா சாஃப்டாக நல்லாவே வரும். இந்த புது கல்லுனால கொஞ்சம் நெய் ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் புகையுது. நல்லா சுட்டு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போதும். நான் குறைச்ச தீயில தான் வச்சு வேக விடுறேங்க. மினிமம் நமக்கு ஒரு 1 நிமிஷமாக அது வெந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ தொகையிலையும் அதோட வச்சிடலாம். இது இந்த தொகையில் தான் வச்சு சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணால் வச்சுக்கலாம். இந்த தொகையிலும் இதுக்கு நல்லா இருக்கும். உப்பு காரம் புளிப்பாக சூப்பராக இருக்குங்கிறதுனால தான் இதை வச்சுருக்கேன் நான். ஸோ ரெண்டும் உங்களுக்கு இதுக்கே அந்த ரைத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, காய்கறி போட்டோ இல்லை வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டோ அந்த மாதிரி ரைத்தாவும் பண்ணிக்கலாம். அல்லது அதுக்கு நம்ம சப்ஜி பண்ணுறோம்ல அந்த மாதிரி சப்ஜி தால் எது வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு கொடுத்தது இந்த காம்பினேஷன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக நேர்காணவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு காட்டும்போது நீங்கள் என்ன சந்தோஷமாக சொல்கிறீங்க, அது ரொம்ப நல்லா வருது மேடம் நீங்கள் சொல்கிறது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நேயர்களுக்கு உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் கிச்சனில் புதுசு புதுசாக ட்ரை பண்ணும்போது எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வரும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு காமிப்போம். ஆனால் அது நல்லா வந்தாலும் செஞ்சு காமிப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.